ஈஸியாக டேஸ்டியாக மொச்சை காய்கறிகள்லாம் சேர்த்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக சோம்பு இதெல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயமும் பூண்டும் நல்லா கலர் மாறி வரணும். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் உப்பு சேர்த்து நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன விருப்பமான காய்கறியோ அதை சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் வழவழப்பு தன்மை போகிறதுக்காக ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் மற்ற காய்கறிகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மொச்சக்கொட்டை சேர்த்துருக்கேன். குக்கரில் ஒரு 5-6 விசில் வேக வச்சு மொச்சக்கொட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடலாம். இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் புளித்தண்ணி சேர்த்துக்கணும். புளித்தண்ணி சேர்த்த பிறகு லோ ஃப்ளேம்லே 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து குழம்பு நல்லா வற்றி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.